ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா என் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா? இது டிமார்ட் போயிருந்தோம். நானும் எங்கள் வீட்டுக்காரங்க, எங்கள் பெரிய பொண்ணு, சின்ன பொண்ணு எல்லாம் போயிருந்தா என்னென்ன ஜாமான் வாங்கின்னு பார்க்கலாங்களா? நான் எங்கள் ஊர்லாம் வந்து சந்தைக்கு தான் போயிருக்கேன். இந்த மாதிரி நான் டிமார்ட்லாம் போனதே கிடையாது. அதனால் சந்தையில் என்ன கிடைக்கும்னா 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி தான் ஜாமான் வாங்கி எனக்கு பழக்கம். அது என்னென்னா ஒரு 10-20 நாளைக்கு தான் இருக்கும், அப்புறம் தீர்ந்து போயிடும். அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரர் வந்து கடைக்கு போய் அது வாங்கிட்டான் இது வாங்கிட்டான்னு சொன்னால் அவர் ரொம்ப கோவப்படுவார். ஏன்னா அவர் காலையில் 7 மணிக்கு போயிட்டா நைட்டு 10-11 மணிக்கு தான் வருவார். ஞாயிற்றுக்கிழமையும் அவருக்கு வேலை. அதனால் அவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. நான் இருக்கிறத வச்சு ஏதோ மேனேஜ் பண்ணி அவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பேன். பிள்ளைகளும் அப்படி தான், எது கொடுத்தாலும் சாப்பிட்டுப்பாங்க. இப்போ பிள்ளைகளாம் கொஞ்சம் பெரிய பிள்ளையை வளர்ந்து காலேஜ் போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்துட்டு எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்புறம் ஒரு அடிக்கடி எங்கள் வீட்டுக்காரர் ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா, நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம சாப்பாட்டுக்கும் சில விஷயத்தை வந்து ஒதுக்கணும்னு சொல்லுவார். அது ஃபஸ்ட்டு சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு. போக வந்து எனக்கு அது சொல்கிறது கரெக்டுன்னு தோணுச்சு. சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைக்கும்னு சொல்லுவார். நம்ம நல்லா இருந்தால் தான் நல்லா உழைக்க முடியும், பிள்ளைகளை 3 பேர்த்து நம்மளை வந்து வளர்க்க முடியும்னு சொல்லுவார். எங்கள் பாப்பா பெரிய பாப்பா வந்திருக்கிறா, அவனுக்கு கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். சரி ஒரு டைம் செஞ்சு கொடுக்கலாம், லீவுக்கு வந்திருக்காள்ல, ஹாஸ்டலில் சாப்பிட்றா, சரி ஹெல்த்தியாக கொடுக்கலாம் சொல்லி கொழுக்கட்டை வாங்கியிருக்கேன். பாருங்கள், இந்த எண்ணெயெலாம் எனக்குலாம் தெரியவே தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் ஆக்சுவலாக வீட்டில் என்ன வேணும் ஏது வேணும்லாம் அவருக்கு எதுவுமே தெரியாது. பிள்ளைங்க வளர வளர அவருக்கு கொஞ்சம் வயசு ஆக என்னென்ன வேணுங்கிறது வந்து அவரே கண்டுபிடிச்சாரு. இங்கே பாருங்கள், இதை வாங்கி கொடுக்குறப்ப சொல்லிட்டாரு, எனக்கு கடையில் போய் அது வாங்கி கொடு இது வாங்கி கொடுன்னு சொல்லாத, நானே 10-11 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்கிறது கரெக்ட் தான். இது பாருங்கள், இந்த ரவையெல்லாம் அவருக்கு என்றைக்கோ ஒரு நாளைக்கு கேட்டார்னா நான் நைட்டில் செஞ்சு கொடுப்பேன். இந்த கொண்டைகள்லாம் சாப்பிட்டா எனக்கு ரொம்ப நல்லதுங்கிறாரு. நான் ஒரு 40 வயசு ஆகுது, கொண்டைகள்லாம் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குது. இவ்வளோ நாளாக நீ வந்து வேலைக்கு போய்கிட்டு இருந்த 20 வருஷமாக இனிமேல்னாச்சும் கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லுவார். அப்புறம் ஒயிட் சக்கரை வேண்டாம், இந்த மாதிரி நாட்டு சக்கரை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாரு. அது எதுக்கு சொல்கிறான்னு தெரியல, ஆனால் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. இந்த நாட்டு சக்கரை பாருங்கள், பாஸ்தா நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம். இங்கே பாருங்கள், காலையில் சின்ன வான் இருக்கு பாருங்களே, அவள் காலேஜ் செகண்ட் இயர் போகிறான். 2 பொண்ணு ஆக்சுவலாக பொரியல் முடிச்சுட்டாங்க, 2 பொண்ணு. இவன் செகண்ட் இயர் போகிறான். இங்கே பாருங்கள், காலையிலே இந்த பாஸ்தா குடிச்சு எனக்கு தெரியாமல் கவர் பண்ணி வச்சுட்டா. இங்கே பாருங்கள், வாங்கிட்டு வந்த டிமார்ட்டில் இருக்கிறத எங்கள் வீட்டுக்காரர் நான் ஏஞ்சி வரங்காட்டி எண்ணெயை ஊற்றி சமையல் கட்டில் வச்சிட்டாரு. அதே மாதிரி தான் இந்த ஜூஸையும் பாருங்கள் குடிச்சிட்டாரு. இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது. இதெல்லாம் கண்ணாடி ஃப்ரிட்ஜு எல்லாம் துடைக்கிறதுன்னு சொல்கிறாரு. சரி அவர் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லி நானும் ஒன்றும் சொல்லலை. இங்கே பாருங்க, விளக்குற நார் 4 நார், ஆனால் ஒரு நாரை காணான்னு கேட்டால் விளக்குற சிங்குக்குள்ளே போட்டு வச்சுருக்காரு. உடனே வேணும்னு கேட்டேன் பாத்ரூமுக்கு, ஆனால் 2 ஹாட்ரிக்கான ஒரு உடல்னு சொல்லி வாங்கி வச்சுருக்காரு பாருங்க. அதெல்லாம் பரவாயில்லைங்க. இங்கே பாருங்க, தலைக்கு தேங்காய் எழுந்து சின்ன பொண்ணு சொன்னால் உடனே காலைல எழுந்துச்சு உடச்சி இங்கே பாருங்க பேக்கை அப்படியே வச்சுட்டு போயிட்டார் சமையல் கட்டில். பாருங்க, விளக்குற லிக்விட்டு பிஸ்கட் ஒன்று ரஸ்க் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். ஆனால் பிஸ்கட் கவர் தான் இருக்குது, பார்த்தா செம்பரத்தில் போட்டு வச்சுட்டு போயிட்டாரு. இவன் ரஸ்க் ஓப்பன் பண்ணவே இல்லை. பிஸ்கட் தர வரைக்கும் நான் ரஸ்க் ஓப்பன் பண்ண மாட்டேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் படித்து காலேஜ் வரல குடித்தா கொஞ்சம் நல்லா இருக்கு சொல்லி கப்பு வாங்கியிருக்காரு. இந்த கப்போட விலை வந்து 20 ரூபா தான். இந்தமாரிலாம் ஜூஸ் போட்டு குடிக்கணும்னு சொல்கிறாரு. அங்கே பாருங்கள், ஜூஸோட கப்போட விலை வந்து 29 ரூபா தான். நல்லா இருக்குங்களா? நீங்களும் இந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா? பாருங்க, இது என்ன அந்த பாட்டில் வைக்க பார்த்தீங்களா, இது வந்து கீழே சிந்திருமாமா. நான் அவருக்கு ஆக்சுவலாக வந்து அவர் 7 மணினா வீட்டை விட்டு கிளம்பிடுறாரு. அவர் ஒரு கம்பெனியில் வந்து பிட்ஸாக வேலை பார்க்குறாரு. 7 மணிக்கு வேலைக்கு போயிடுவார். நான் 20 வருஷம் வேலைக்கு போகிறதுலேருந்து அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பார். இப்போ நான் 2-3 மாதம் என்னால் வேலைக்கு போக முடியாதனால வந்து நான் வேலைக்கு போகிறதில்ல. அதனால் என் வேலையை சேர்த்து அவர் பார்க்குறாரு. நைட்டு 10-11 மணிக்கு தான் வருவார். அப்போ அவசரத்தில் தூக்கத்தில் எழுந்துச்சு அவர் சமைச்சது எண்ணெய் சிந்திரின்னு சொல்லி இந்த பிளேட்டும் வாங்கிட்டு வந்தார் எனக்கு சேர்த்தேன். அப்போ என்னங்க இங்கே பாருங்க, ஆனால் ஒரு மனுஷன் மாறலாம். ஆனால் இந்த அளவுக்கு மாறினா ஒரு வீடு எப்படி நல்லா இருக்குன்னு நான் இப்போ தாங்க உணர்றேன். இந்த டம்பர்ஸில் பாயசம், பால் பாயசம்னா என் பிள்ளைங்க ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் அடிக்கடி பொட்டுக்கெல்லாம் சாப்பிடுன்னு சொல்லுவாருங்க. அது எதுக்குன்னு தெரில, அவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு சாப்பிடுங்க. நான் இது பாப்கார்னுங்க, நான் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் போட்டு சாப்பிடல. பாப்பாலாம் நான் செஞ்சு தரேம்மா நீ சாப்பிட்டு பாருன்னு சொல்லி வாங்கி கொடுத்துருக்காளுங்க. இது எப்பயும் போல் கிராம்பு, கடுகு, வெந்தயம், இது கசகசா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த வெயில் காலத்தில் போடுவாங்க. இது லவங்கம். இதேமோ என் குட்டி பிள்ளை இருக்கு பாருங்க, சேட்டைக்காரி, அவள் வாங்கியிருக்க ஜாமுங்க. அப்புறம் அப்பளம் எப்பவுமே எங்கள் வீட்டுக்காருக்கு பிடிக்குங்க. இது திராட்சை, பாயசத்துக்கு போட்டுதான் திராட்சை வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் பொட்டுன்னு தாங்க யூஸ் பண்ணிடுறேன்.
பிரியாணி செய்யலாம்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரு பிரியாணி செஞ்சாங்க எனக்கு தெரியுது, என்ன செஞ்சால் எனக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். நிலக்கடலை பருப்புங்க, இது சேமியாங்க. எப்படி வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க. நான் இது சத்தாங்க. இது வந்து நான் வேலைக்கு போகிறப்பவே வந்து எனக்கு ஃப்ரெண்டெல்லாம் கொண்டாந்து தருவாங்க. நான் தண்ணியில் போட்டு இதை தான் குடிக்கிறேன். வெயில் காலம், மழை காலம், பனிக்காலம் இதெல்லாம் கரெக்ட் இல்லைங்க. மிஷினில் உட்காந்துருக்கனால இதை குடிச்சா ரொம்ப நல்லதுன்னு கொடுப்பீங்க. சரி, இன்னுமே நல்லா குடிக்கலான்னு இன்னும் தினம் வாங்கிட்டு வந்தீங்க. அப்புறம் ஏலக்காய் நைட்டு தூங்குறப்பவே ஒரு ஏலக்காய் நான் சாப்பிட்டு தாங்க படிப்பேன். நீங்களும் இந்த மாதிரி குடும்பத்தோட டிமார்ட் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து நான் வாங்கியிருக்க ஜாமான் வந்து 5200ரூவாங்க. இது 5200ரூவாய்க்கு ஒருத்தான்னு கமெண்டில் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் இதை விட அருமையாக உங்களுக்கு போகிறேங்க. பாய்.